மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் நாம் 9ஆம் வகுப்பு கணித பாடத்தில் எடுத்துக்காட்டு 8.1 விடை தான் நினைச்சு போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஒரு குடியிருப்பின் வாழும் மக்களின் எண்ணிக்கை வயதின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. குடியிருப்பில் வாழும் மக்களின் சராசரி வயதை காண்க. சரிங்களா, நமக்கு ஒரு அட்டவணை கொடுத்துட்டாங்க. வயதுன்னு கொடுத்துட்டு 0 to 10 வரைக்கும் மக்களோட எண்ணிக்கை எத்தனை இருக்காங்க அப்படின்னா அந்த குடியிருப்பில் 2 பேர் இருக்காங்க. 10லேருந்து 20 வயசு வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 6 பேர் இருக்காங்க. 20லேருந்து 30 வயசு வரைக்கும் 9 பேர் இருக்காங்க. 30லேருந்து 40 வயசு வரைக்கும் 7 பேர் இருக்காங்க. 40லேருந்து 50 வயசு வரைக்கும் 4 பேர் இருக்காங்க. 50லேருந்து 60 வயசு வரைக்கும் 2 பேர் இருக்காங்க. இங்கே வாழக்கூடிய மக்களினுடைய சராசரி வயதை தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ சராசரி வயதை நம்ம எந்த முறையில் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா நேரடி முறையில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நமக்கு ஆல்ரெடி உங்கள் புக்கிலே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நேரடி முறையில் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது அப்படின்னா x பார் = சம்மேஷன் fx பை சம்மேஷன் f. சரிங்களா, இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு தரவு பண்ணிக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. உங்கள் புக்கில் அட்டவணை கொடுத்துருக்காங்களா, இதில் வயது கொடுத்துருக்காங்களா, இதை ஃபஸ்ட்டு காலத்தில் ஃபில்லப் பண்ண போகிறீங்க. செகண்ட் காலத்தில் மக்களின் எண்ணிக்கைன்னு கொடுத்துருக்காங்களா, அதை செகண்ட் காலத்தில் ஃபில்லப் பண்ண போகிறீங்க. வயதில் இருந்து தான் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா மைய மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பிரிவு இடைவெளியில் 0 to 10 இருக்கா, இதுக்கு இடையில இருக்கக்கூடிய மைய மதிப்பு என்னது அப்படின்னா 5. 0க்கும் 10க்கும் இடையில இருக்கக்கூடிய மைய மதிப்பு 5. அடுத்து பாருங்கள், 10க்கும் 20க்கும் இடையில இருக்கக்கூடிய மைய மதிப்பு எவ்வளோப்பா? 10க்கும் 20க்கு இடையில இருக்கிற மைய மதிப்பு எவ்வளவு? 15. 20க்கும் 30க்கும் இடையில இருக்கக்கூடிய மைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 25. 30க்கும் 40க்கும் இடையில இருக்கக்கூடிய மைய மதிப்பு எவ்வளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 35. 40க்கும் 50க்கும் இடையில இருக்கக்கூடிய மைய மதிப்பு எவ்வளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 45. 50க்கும் 60க்கும் இடையில இருக்கக்கூடிய மைய மதிப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 55. சரிங்களா, இப்போ நம்ம என்னப்பா கண்டுபிடிச்சிருக்கோம்? மைய மதிப்பு, அதாவது எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எஃப்ஐயும் எக்ஸையும் பெருக்கி எழுத போகிறோம். அதாவது 2யும் 5ஐயும் பெருக்க போகிறீங்க. 2ஐயும் 5ஐயும் பெருக்கினீங்கன்னா எவ்வளோப்பா? 2 5 எவ்வளவு? 10. அடுத்த ஸ்டெப்பில் 6ஐயும் 15ஐயும் பெருக்க போகிறீங்க. பெருக்கினீங்கன்னா எவ்வளோ அப்படின்னா 6 15 90. அடுத்த ஸ்டெப்பில் 9ஐயும் 25ஐயும் பெருக்க போகிறீங்க. பெருக்கினீங்கன்னா எவ்வளோ அப்படின்னா 225. 7ஐயும் 35ஐயும் பெருக்க போகிறீங்க. பெருக்கினீங்கன்னா எவ்வளோ அப்படின்னா 245. 4ஐயும் 45ஐயும் பெருக்க போகிறீங்க. பெருக்கினீங்கன்னா விடை எவ்வளோ அப்படின்னா 180. அடுத்த ஸ்டெப்பில் 2ஐயும் 55ஐயும் பெருக்க போகிறீங்க. பெருக்கினீங்கன்னா விடை எவ்வளோ அப்படின்னா 110. பெருக்காச்சா? அப்போ இதுக்கு நம்ம என்ன முடிச்சோம் அப்படின்னா சம்மேஷன் எஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கணும். சம்மேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கூடுதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது எஃப்எக்ஸின் கூடுதல், இதைத்தான் நம்ம என்ன பண்ணோம் சம்மேஷன் எஃப்எக்ஸ்னு எழுதியிருக்கோம். இது எல்லாத்தையும் கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு விட என்ன வருது அப்படின்னா 860 அப்படிங்கிறது தான் இதுக்கு உண்டான ஆன்சர், கூடுதல். நேரடி முறைக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா x பார் = சம்மேஷன் fx பை சம்மேஷன் f. அதாவது சம்மேஷன் அப்படின்னா கூடுதல், f of x இனுடைய கூடுதல். அடுத்ததான் சம்மேஷன் f, அதாவது f இனுடைய கூடுதல். நம்ம ரெண்டையுமே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறீங்க அப்படின்னா அதனுடைய கூடுதல் என்ன செய்யுங்க அப்படின்னா எடுத்துருங்க. சம்மேஷன் fx எவ்வளவு அப்படின்னா 860 பை சம்மேஷன் f எவ்வளவு அப்படின்னா 30. இப்போ பாருங்க, கீழே ஒரு 0 மேலே ஒரு 0, 2 0 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 86 நம்ம 3ஆல் வகுக்க போகிறோம். நான் உங்களுக்கு சைடு உங்களுக்கு வகுத்தே வச்சுருக்கேன். சரிங்களா, ஸோ 86 3ஆல் வகுக்க போகிறோம். 1 3 3 23 6, 8லேருந்து 6 கழிச்சிங்கன்னா 2, இந்த 6 நம்ம கீழே இருக்கோமா, 3 எவ்வளோ அப்படின்னா 24. ஸோ 8 கழிச்சோம்னா 2. இங்கே உங்களுக்கு இந்த 6 வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, அதான் இங்கே எக்ஸட்ரா வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா வகுத்துனீங்கன்னா விடை என்ன வருது அப்படின்னா 28.66 எக்ஸட்ரான்னு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா, ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதில் 28.66ன்னு போட்ட போகிறோம். இந்த கடைசி இலக்கம் வந்து உங்களுக்கு வந்து என்னது அப்படின்னா
5 விட பெரிய நம்பராக இருக்குது. ஸோ இதுக்கு முந்துன்னு இருக்கக்கூடிய நம்பர் கூட 1 கூட்டி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம். தசம என திருத்தமாக எழுதும்போது கடைசி இலக்கத்தை பார்க்க போகிறோம். அது 5 விட பெரிய நம்பராக இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் உள்ளது கூட 1 கூட்டி எழுத போகிறோம். கடைசி இலக்கம் 6, 5 விட பெரிய நம்பர் தான். ஸோ பக்கத்தில் உள்ளது கூட 1 நினைச்சு போகிறோம் அப்படின்னா கூட்டி எழுத போகிறோம். 6 கூட 1 கூட்டிங்கன்னா என்னது அப்படின்னா 7. இதுதான் இந்த ஃபஸ்ட்டு சம்முக்கு உண்டான ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.